அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் ஒளியல் ஜோல வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலிருந்து. ஏன்னா இப்போது தை மாத பலன்களாக பார்க்க போகிறோம். ஏன்னா தை மாதம், ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்திருக்கிறோம். நிறைய பேருக்கு வழி பிறக்குது, சில பேருக்கு வழி பிறக்க மாட்டேது. ஏன் இதை பிறக்க மாட்டேது? ஏன்னா தை பிறந்தா ஏன் வழி பிறக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நிறைய யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ஏதாவது ஒரு சூட்சமம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் நாம் பார்க்கணும். அதை பற்றின சின்ன ஒரு 2 நிமிஷம் பேசுவோம். அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த ராசி பலன் என்னன்னு போகலாம். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது தான் தை மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காலபுருஷ தத்துவத்துக்கு, ராசிக்கு இல்லை, சரிங்களா? காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போது அதை நம்ம தை மாதம் சொல்லுவோம். ஏன்னா 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். ஸோ அப்போ இந்த தை மாதம் என்பது எதை சொல்லும் அப்படின்னா, உங்களோட கர்மங்களை எல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா வழி தானாக போகிறோம். ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம், மன மகிழ்ச்சியை குடிக்க, வெற்றியை குடிக்கக்கூடிய ஸ்தானம் தான் 11ஆம் இடம். ரெண்டுத்துக்குமே அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஸோ அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும். ஏன்னா தை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான் உங்களை அடுத்த வெற்றிக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏன்னா சூரியன் ஆத்மகாரகன் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஆத்மகாரகனுக்கு உண்டான அந்த கர்மங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும் போது, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லி தை பிறந்தா போகி பண்டிகை கொண்டாடுறோம், மார்கழி கடைசி நாளில். ஸோ அப்போ தை பிறக்கும் போது புதுப்பான எல்லா விஷயமும் புதுமை, அதாவது கழிவு எல்லாத்தையும் நீக்கிட்டு புதிய விஷயங்களோட தொடங்குகிறோம். நம்மளோட கர்மங்களை எல்லாத்தையும் சீர்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை மாதம். அதனால தான் நிறைய பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எல்லாமே விவசாயத்தான் பெரும்பாலும் தை மாதம் நம்ம சிறப்பாக கொண்டாடும். ஏன்னா கரும்பு, புது நெல், புது நாற்று அப்படின்ற மாதிரி புதுவான இப்போ தான் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அறுவடை முடிந்து அந்த புது பானையில் ஒரு பொங்கலை வச்சு பொங்கும் போது நம்மளுடைய வாழ்வில் ஐஸ்வர்யத்தை பொங்கி தரும். அதனால தான் நம்ம இந்திரனுக்கு அதை வைக்கிறோம், சூரியனுக்கு படைக்கிறோம். இந்திர பொங்கல் தான் அதுக்கு பேர், சூரிய பொங்கல் சொல்லுவாங்க. சூரியன், இந்திரன் இப்படி நிறைய, ஏன்னா இந்திரன் தான் விவசாயத்துக்கு அதிபதி. யாருன்னா இந்திரன் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்திர பொங்கல், சூரிய பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது என்னன்னாக்கா அந்த பொங்கல் பானை எவ்வாறு பொங்கி வழிகிறதோ அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யம் பொங்கணும். எப்போ கர்மங்களை சரி செய்யும் போது, இல்லை கர்மங்களை சீராக்கும் போது தான் பொங்கும். ஸோ இந்த விஷயத்தை இந்த தை மாதத்தில் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது தான் உங்கள் கர்மங்களை நீக்குவதற்கான ஒரே வழி. நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, சகோதரருக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்ணன் தம்பி உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அதுக்கு தான் அவங்களாம் உங்களுக்கு உறவுகளாக வந்திருக்காங்க. உங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு, இந்த கடமைகளை நீங்கள் எப்போது முழுமையாக செய்கிறீங்களோ அப்போ உங்கள் கர்மங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி உங்கள் அடுத்த பரிணாமமான மன மகிழ்ச்சி, வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தயார் எடுப்பை செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நிகழ்வில் இருக்குது. இந்த புரிதலோட ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான தை மாத பலன், கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி தை மாத பலன் எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம், இந்த தை மாதமாவது வழி பிறக்குமா அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. இந்த 2026 உங்களுக்கு வழியை கொடுத்துட்டு எப்போ நீங்கள் வரப்போகிறீங்கன்னு காத்துன்னு இருக்குது. ஸோ ஆனால் இந்த தை மாதம் மட்டும் நீங்கள் பொறுத்து இருக்கணும். ஏன்னா வழியை கொடுத்துச்சுன்னு சொல்லி ஓடி போனீங்கன்னா எங்கேயாவது ஒரு பள்ளம் நோண்டி வச்சுருப்பாங்க. ஸோ ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இந்த தை மாதம் மட்டும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த தை மாதம் மட்டும் விழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மாதம் விழிப்பாக இருந்தால் போதும், அடுத்த மாதம்லாம் அடித்து நவுத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஹைவேஸில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த காலகட்டம் என்னன்னாக்கா நீங்களாக போய் சிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஒரு லோனு எல்லாமே கொடுக்கறதுக்கு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஐயா எனக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுங்க, வாங்க ஒரு கேரண்டரை போடுன்னு கூட்டின்னு போவான். கூட்டின்னு போயிட்டு அவன் கையெழுத்துக்கு அவனுக்கு பணம் வாங்க, நீங்கள் கையெழுத்து வாங்கி போட்டு அவனுக்கு பணம் வந்துடும், உங்களுக்கு பஞ்சாயத்து தான் வரும். ஸோ அதனால் மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை கூட நீங்கள் வெளியே சொல்லுங்கள். எப்போ எனக்கு இவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏன்னா அதை சொன்னால் இன்னொருத்தரை அபகரிச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் எந்த
புதிய கடன் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. தை மாதம் பிறந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த முயற்சி வேணால் எடுங்க. ஏன்னா முயற்சியாலே நிறைய பிரச்சனைகள் வரும். சரியா? நிறைய பேர் இந்த காலத்தில் நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, அதெல்லாம் நான் ஏற்கனவே வாங்கி முடிச்சிட்டேங்க அப்படின்னு கடன் வாங்கினவங்களெல்லாம் அந்த கடனை டாப் அப் பண்ணுவாங்க. பேங்க்காரன் சும்மா இருக்க மாட்டான். ஐயா உங்களுக்கு டாப் அப் லோன் வந்துடுச்சு, வாங்க டாப் அப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறவங்க மிதுன ராசிக்கார தூண்டி கடனை இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு போயிடுவான். ஸோ அதனால் சிறுங்கடன் என்பது பெரிய கடன் ஆகக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதெல்லாம் நான் வாங்க மாட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வாங்கலைனாலும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களை வாங்க வைப்பாங்க. சரிங்களா? வாழ்க்கை துணை இருக்கிறதே எதுக்கு? நமக்கு சப்போர்ட் தானே. அப்போ பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக்குறதும் அவங்க தான், பிரச்சனை இல்லாமல் ஆக்க போகிறதும் அவங்க தான். ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் சூழல்கள் ஒரு நெருக்கடியால் ஒரு சிறிய கடனை டாப்அப் பண்ணி பெரிய கடன் ஆவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், வேலையில் எல்லாமே இப்போ பண்ணிடலாம், அப்போ பண்ணிடலாம், நாளைக்கு பண்ணிடலாம் அப்படி எடுத்து போட்ட வேலை எல்லாமே அப்படியே குப்பை மாதிரி கிடக்கும். என்னதான் க்ளீன் பண்ணாலும் குப்பை போகாதுன்ற மாதிரி எவ்வளோதான் வெர்க்க முடித்தாலும் வேலை பளு என்பது இந்த காலகட்டத்தில் அதிகமாகி கொண்டே தான் இருக்கும். ஸோ வேலையில் கண்டிப்பாக ஒரு அழுத்தம் என்பது இந்த காலத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடியவங்க வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே மிதுன ராசிக்காரங்க ஆல்ரெடி நிறைய பேர், சில பேர்லாம் வீடு கட்டக்கூடிய முயற்சியில் எடுத்திருப்பாங்க. வீடு ஆல்மோஸ்ட் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போய் பார்த்துட்டு, என்னங்க நீங்கள் வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு செவுத்தை இடிச்சிருவாங்க. செவுத்தை இடித்து சீரமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் இருக்குது. வீடு சார்ந்த விஷயத்தில் வாஸ்து குறைபாடு சரி பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. இல்லை வீடு கட்டிகிட்டு இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மூளை தப்பாக கட்டியிருப்பாங்க. யாரோ வந்து திடீர்னு வந்து பார்த்துட்டாங்க, இது ஈசானியில் இது இருக்கக்கூடாது, அது அங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போயிருப்பாங்க. சரி அதை இப்பயே இடித்து மாற்றிடலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கட்டிகிட்டு இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா இடித்து மாற்றக்கூடிய ஒரு சூழல்களும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ ஏன்னா எனக்கு இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எங்கேயும் தனியாக போகலான்னு பிளான் பண்ணுவாங்க. வாய்ப்பே இல்லை ராஜான்ற மாதிரி தான். போனாவே ஒரு கேங்காக தான் போவாங்க, ஒரு குரூப்பாக தான். நிறைய ஆன்மீக பயணங்கள், திடீர் பயணங்களாக இருக்கும். நிறைய விஷயங்கள், குடும்பத்துடன் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல்கள், உறவுகளுடன் பயணிக்க வேண்டிய நிறைய சூழல்கள். இப்போ நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் சொந்த ஊருக்கு போகிறது அப்படி நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா போதும், மொத்த குடும்பமும் வந்துட்டு இருக்கோம். நாம் ஒருத்தர் தான் போகிறோன்னு நினச்சோம், பார்த்தா சொந்தக்காரன் மொத்த பேரும் நானும் தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு, அப்போ தேவையற்ற நிறைய விஷயங்கள் விரயங்கள் என்பது உண்டு. ஸோ அதை எவ்வளோ விரயம் பண்ணணுன்றது உங்களுடைய உங்கள் கையில் தான் இருக்குது. 5000 பண்ணுறீங்களா இல்லை 5 லட்சம் பண்ணுறீங்களா என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும், இல்லை நீங்களே முடிவு எடுத்துக்கணும். ஸோ விரயங்கள் என்பது தவிர்க்க முடியாத விரயங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் மேலும் பார்த்திங்கன்னா நிறைய உறவுகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கர்ம காரியங்களில் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உறவுகள்லேருந்து ஏதாவது ஒரு கர்ம விஷயங்களுக்காக ஒரு கால் கண்டிப்பாக வரும்போது அவங்களுக்கு தேவையான அந்த குடும்பத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு சிறு உதவிகளை செய்வதன் மூலியாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகரித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் ஏன்னா மிதுன ராசிக்காரங்க எப்பொழுதும் அந்த ஆன்மீக வழிபாடு, ஆன்மீகத்தில் வந்து எப்போதும் ஊறி போய் தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தை வந்து நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க தனியாக ஒரு ஆன்மீகத்துக்கு ரூல்ஸை ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் என்னென்னாக்கா மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் ஆன்மீகத்தை ஒரு சொல்லி பாருங்கள், கேட்கவே மாட்டாங்க. அவங்களே ஒரு ரூலை போட்டு அதில் அவங்களே மாட்டிக்கிட்டு அவங்களே அவஸ்தைப்பட்டுக்கக்கூடிய ஒரு ராசி தான் மிதுன ராசி. ஸோ அதனால் உங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் யாராவது நல்லவங்களோட ஒரு அறிவுரையோடு பயணிச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த மாதம் இல்லை எல்லா மாதமும் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.